சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து விழுப்புரம் மற்றும் திருவாரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளோடு சென்னை ராயப்பட்டியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், இன்றைய கூட்டத்தில் என்னவெல்லாம் விவாதிக்கப்படுகிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக நடைபெற்று முடிந்த இந்த தேர்தலில் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் என்ன, எதனால் நாம் அந்த தோல்வியை அடைந்தோம், மேலும் அந்த பகுதியிலே கட்சியினுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கின்றது, மேலும் கட்சியை தொடர்ந்து சீரமைப்பதற்கு, கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட, ஒன்றிய, அதே போல கிளைக்கழகம் வரை இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வரவழைத்து விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளிடம் இந்த ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நிர்வாகியும் தங்களுடைய கருத்துக்கள், அதாவது கட்சி கடந்து வந்த பாதை, நடைபெற்று முடிந்த தேர்தலிலே யார் யார் நன்றாக பணியாற்றினார்கள், எதனால் நாம் சில இடங்களில் வெற்றி பெற முடிந்தது, எதனால் சில தொகுதிகளில் நாம் தோல்வி அடைந்தோம் என்று தங்களுடைய கருத்துக்களை தற்போது தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட சுமார் 20 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு சாதகமான பாதகமான அம்சங்கள் என்னவாக இருக்கிறது, எதிர்காலத்தில் என்னென்ன விஷயங்களை சரி செய்தால் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இவற்றிலெல்லாம் அதிமுக வெற்றி பாதையை நோக்கி திரும்ப முடியும் என்று நிர்வாகிகள் தங்கள் ஆலோசனைகளை சொல்லி வருகின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மற்ற மூத்த நிர்வாகிகளும் கவனமாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை குறிப்பிடுத்துக் கொள்கிறார்கள். இதன் அடிப்படையில் விரைவில் கட்சியில் ஒரு பெரிய அளவிலான மாற்றம், புதிய நிர்வாகிகளை சேர்ப்பது, ஏற்கனவே இருந்து செயல்படாத நிர்வாகிகளை மாற்றுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் அதிமுக தலைமை ஈடுபட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.